இப்ப நான் தட்டுட உட்கார உன என்கவுண்டர்ல போட்டுருவேன். அப்படியா? ஆமா. எனக்கு பிரச்சனையே இல்ல, காசு வாங்கி நான் போயிட்டே இருப்பேன். அதெல்லாம் ஃபீலே பண்ண மாட்டேன். இங்க பாருங்க, நிறைய மஞ்சள் சோறு எடுத்துட்டாலுங்கிறதுனால எனக்கு எடுக்க பிடிக்க மாட்டேது மயிலாடு. நீங்க சொல்லுங்க, இப்போ நடுவர் நீங்க இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு நீங்க கிளம்பும் போது நடுவர் உங்களுக்கு அதிர்ஷ்டவசமா நீங்க அதிர்ஷ்டவசமா கால் தடிக்கு கீழே விழுந்துட்டு மண்டையை உடைச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, உங்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்த பாருங்க, இதற்கு வேணும் தான். எங்களை நீங்க எங்க அழைச்சிட்டு வந்தீங்க? அவர் அழைச்சிட்டு வந்தாரு. நான் வரேன் நம்ம சொன்ன பட்டுவடைக்கு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐஸ்வர்யா வந்திருக்கு, நான் அந்த பிள்ளை பார்த்தது இல்லை, நானே அழைச்சிட்டு வரேன் சார். நீங்க அப்படியே வந்திருக்கு, ஈஸியா இல்ல, நான் இப்படியே அழைச்சிட்டு வரேன். என்னமோ பொண்ணு அழைச்சிட்டு மாதிரி சொல்றாங்க. சரியா? அதுல துரதிருஷ்டவசமா உங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. அப்பாடா தப்பிச்சமா. துரதிருஷ்டவசமா உங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. ஓ வாய் நல்ல வாய்மா, லிப்ஸ்டிக் அடிச்ச வாய் நல்லா இருக்கும், சொல்லுமா. ஒண்ணுமே ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். உடனே என்ன சொல்றோம்? கொடுத்த 100 ரூபாய் பணமா உங்களை காப்பாத்துச்சுன்னு சொல்றோம்? கிடையாதுங்க. உங்க பொண்டாட்டி பாக்கியம் உங்க உயிரை காப்பாத்தி இருக்குன்னு தானுங்க சொல்லுவோம். பொண்டாட்டி பாக்கியம். பாக்கியம் இங்க யாரும் பாக்கியம் தான் கோச்சிக்கிடாதீங்க. ஏங்க சும்மா இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே நடுவர்களே. கந்த புராணத்துல முருகரும் தெய்வானையும் ஃபர்ஸ்ட் நைட்ல பேசிட்டு இருந்தாங்களாம். நீ பார்த்த? நான் போய் பாத்துட்டு வருவேன். நீ லவ் பண்ணத சொல்லுமா? நீ ஆமா கந்த லவ் பண்ணத சொல்ற? நீ கந்த புராணத்துல சொல்லி 1:30 மணிக்கு ஏன் பிராணம் எடுக்கிற? கண் வழியா பார்த்தேன், செவி வழி பார்த்ததான் நடுவர்களே. அப்ப முருகர் கிட்ட தெய்வானை கேட்டாங்களாம், பெண்ணுக்கு தாலியும் ஆணுக்கு மெட்டியும் அணிவது எதற்காகன்னு கேட்டாங்களா. ஏன்னா ஒரு காலத்துல எல்லாம் ஆணுக்கு மெட்டி அணிவிப்பாங்க கல்யாணம் ஆச்சுன்னா. அதுக்கு முருகர் சொன்னாரா, ஏன் தெரியுமா ஆணுக்கு மெட்டி அணிவிக்கிறாங்க? ஏன்னா ஒரு பெண் தலை குனிந்து நடக்கக்கூடியவள் இன்னொரு ஆணுடைய கால்ல மெட்டியை பார்க்கும்போது இந்த ஆண் இன்னொரு பெண்ணுக்கு சொந்தமானவன், அவனை நம்ம சகோதரனா மட்டும்தான் பார்க்கணுங்கிற பண்பாட்டுக்காக தான் ஆணுக்கு மெட்டி அணிவிக்கிறாங்க. ஏன் தெரியுமா பெண்ணுக்கு தாலி? ஏன்னா ஒரு ஆண் என்பவன் நிமிர்ந்து நடக்கக்கூடியவன் இன்னொரு பெண்ணுடைய கழுத்துல தாலியை பார்க்கும்போது இந்த பெண் இன்னொரு ஆணுக்கு சொந்தமானவ, அவளை நம்ம சகோதரியா மட்டும்தான் பார்க்கணுங்கிற பண்பாட்டுக்காக தான் ஆணுக்கு மெட்டியும் பெண்ணுக்கு தாலியும் அணிகிற பண்பாடையே கொடுத்தாங்க. அப்படின்னா நடுவர் அவர்களே, அத கூட இந்த அடங்காப்பிடாரி ஆண்கள் கால்ல போட்டுக்கிறதுக்கு பொறுமை இல்லாம அடங்கா பிடாரின்னு சொல்லலாமா? அடங்கா பிடாரர், அடங்கா பிடாரன் ஆண்கள் கழட்டி எங்க கால்ல கொடுத்துட்டாங்க. நாங்க வாங்கி பொறுமையா இவங்க எல்லாம் போட்டுட்டு இருக்காங்களா இல்லையா நடுவர்களே? இதுல பண்பாட்டை நாங்க தான் காப்பாத்துறோம் வந்து பேசுறதுக்கு வந்துட்டாங்க கிளம்பி 3 பேரு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், 1008 விழாக்கள் நடக்குது.